இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். பொது கழிப்பறைகளை பயன்படுத்தும் போது பல்வேறு நோய் தாக்குதலுக்கு ஆளாகலாம் என்றும் மக்கள் எச்சரிக்கையுடனும் சுகாதாரத்துடனும் இருக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். நம்மில் பெரும்பாலானோர் அவசரத்திற்காக பேருந்து நிலையம், உணவகங்கள், பொது இடங்களில் உள்ள பொது கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். தினமும் நூற்றுக்கணக்கானோர் பயன்படுத்தும் இந்த கழிப்பறைகள் தினமும் ஓரிரு முறைகள் தான் சுத்தம் செய்யப்படுகின்றன. சில சமயங்களில் பார்ப்பதற்கு சுகாதாரமாக தெரிந்தாலும் அதில் எண்ணற்ற கிருமிகள் மறைந்திருந்து நோய் தொற்றுக்கு வழிவகுக்கின்றன. குறிப்பாக மூலம், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் கழிப்பறையை பயன்படுத்தும் போது அதிக தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை வெளியேற்றுகிறார்கள். இதனால் இரைப்பை குடல் அழற்சியை ஏற்படுத்தும் குடல் பாக்டீரியாக்கள், வயிற்று வலியை ஏற்படுத்தும் ஒட்டுண்ணிகள், தோல் பாக்டீரியாக்கள், பயோஃபிலம் போன்றவை கழிப்பறை பரப்பில் படிந்து தேங்கி விடுகின்றன. கழிப்பறை இருக்கை மட்டுமல்லாமல் ஃப்ளஷ் லீவர்கள், குழாய் மூடிகள், கதவு கைப்பிடிகளிலும் இந்த பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கின்றன. இவற்றை தொடும்போது நோய்க்கிருமிகள் தொற்றி பல உடல் உபாதைக்கு ஆளாவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இவற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ள சோப்பு அல்லது சானிடைசர்கள் மூலம் கைகளை நன்றாக கழுவுவது, கை உலர்த்திகளுக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பர்களை பயன்படுத்துவது, முக்கியமாக செல்போனை கழிப்பறையில் பயன்படுத்தாமல் இருப்பது போன்றவை உதவும் என்கிறார்கள் மருத்துவர்கள். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வினை கணினி வழி தேர்வாக நடத்துவது குறித்த சாத்தியக்கூறுகளை மத்திய கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகள் ஆலோசித்து வருகின்றன. நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளில் சேர நீட் நுழைவுத் தேர்வுகள் இளநிலை, முதுநிலை என 2 பிரிவுகளாக நடத்தப்படுகிறது. தற்போது காகித வழி தேர்வாக நடத்தப்படும் நீட் தேர்வினை கணினி வழி தேர்வாக நடத்த மத்திய கல்வித்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடு குறித்த புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து நீட் தேர்வினை நியாயமான முறையில் நடத்தவே இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வினை கணினி வழியில் நடத்துவதால் ஏற்படும் மாற்றங்கள், மாணவர்களின் மனநிலை, அவர்களுக்கான தயாரிப்பு முறை, தேர்வை நடத்துவதற்கான போதிய உட்கட்டமைப்பு உள்ளதா என்பது தொடர்பான ஆலோசனைகள், ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆய்வை தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சகத்துடன் ஆலோசித்து நீட் தேர்வினை கணினி வழி தேர்வாக நடத்தலாமா என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. கணினி வழி தேர்வினால் வினாத்தாள் கசிவு அபாயங்களை குறைப்பதுடன் தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிடவும் உதவும் என கல்வி அமைச்சக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவது சதை மற்றும் எலும்புகளுக்கு மிகவும் நல்லது என ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு முட்டையில் 6 கிராம் தரமான புரதச்சத்துகளும் 70 கலோரிகளும் உள்ளன. அதேபோல மஞ்சள் கருவில் விட்டமின் டி உள்ளது. முட்டையில் கொழுப்புகள் இருந்தாலும் அவை நல்ல கொழுப்புகள் தான் என்றும் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் முட்டையை சமைப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் மஞ்சள் கரு கெட்டியாகும் வரை நன்கு வேக வைக்க வேண்டும் எனவும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர். லப்பர் பந்து திரைப்படம் வெளியாகி ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி அப்படத்தின் இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து தனது எக்ஸ் பக்கத்தில் நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். முதல் படம் எடுக்கும்போது தனக்குள் இருந்த தாழ்வு மனப்பான்மையை லப்பர் பந்து படத்தின் ரிலீஸ் உடைத்தெறிந்ததாக பதிவிட்டுள்ளார். இந்த வெற்றியை நினைவுபடுத்தும் வகையில் தனது அடுத்த படத்தை தனுஷை வைத்து இயக்க இருப்பதாக அறிவித்துள்ளார். நடிப்பு அசுரன் என தனுஷை குறிப்பிட்டு அவருடன் பணிபுரிய ஆவலுடன் இருப்பது நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். கையில் ஒரு பொம்மை குழந்தையுடன் இஸ்ரேலின் குண்டு துளைத்த சுவரின் வழியாக சுக்குநூறாய் உடைந்து கிடக்கும் வீடுகளை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார் சின்னஞ்சிறிய காசா சிறுமி. உலகின் எந்த குழந்தையும் இந்த வயதில் பார்த்திடக்கூடாத ஒரு கொடிய நிகழ்வை எந்த சலனமும் இல்லாமல் பார்க்கும் அந்த சிறுமியின் சிறு அமைதி காண்போரை அமைதி இழக்கச் செய்கிறது. சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் இந்த காணொளி சத்தமில்லாமல் எத்தனையோ கேள்விகளை உலக சமுதாயத்தை நோக்கி கேட்கிறது.
தனிநபர்களுக்கான ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு இனி ஜிஎஸ்டி வரி செலுத்த தேவையில்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக, ஒருவர் ஆண்டுக்கு 20,000 ரூபாய் காப்பீட்டு பிரீமியம் செலுத்துவதற்கு 3,600 ரூபாய் வரியுடன் சேர்த்து 23,600 ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது. இனி 20,000 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதுமானது. அதாவது இதுவரை கட்டி வந்த பிரீமியம் தொகையில் 15% வரை குறைய வாய்ப்புள்ளது. காப்பீடு செலவுகள் குறைவதால் பலரும் அச்சேவையை பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து டிவிக்கள் விலை 2,500 ரூபாயிலிருந்து 85,000 ரூபாய் வரை குறைய உள்ளது. சோனி, எல்ஜி, பானசோனிக் போன்ற முன்னணி நிறுவனங்கள் விலை குறைப்பை ஏற்கனவே அறிவித்துள்ளன. சோனி நிறுவனத்தின் டிவி விலை 5,000 ரூபாய் முதல் 71,000 ரூபாய் வரை குறைகிறது. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் 2,500 ரூபாயிலிருந்து 85,800 ரூபாய் வரை விலை குறைப்பை அறிவித்துள்ளது. பானசோனிக் நிறுவனம் 3,000 ரூபாய் முதல் 32,000 ரூபாய் வரை விலை குறைப்பை அறிவித்துள்ளது. 32 அங்குல தொலைக்காட்சிகளுக்கான ஜிஎஸ்டி வரி 28% 18% குறைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஆடைகள் விலையும் மாற்றத்தை காண உள்ளது. 1,000 ரூபாய்க்கு கீழ் உள்ள ஆடைகளுக்கு 5% வரியும், இதற்கு மேற்பட்ட விலையுள்ள ஆடைகளுக்கு 12% வரியும் விதிக்கப்பட்டு வந்தது. இனி 1,000 ரூபாய் முதல் 2,500 ரூபாய் வரை உள்ள ஆடைகளுக்கு ஜிஎஸ்டி வரி 5% இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. 2,500 ரூபாய்க்கு மேற்பட்ட விலையுள்ள ஆடைகளுக்கு 18% வரி விதிக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. 2,500 ரூபாய்க்கு கீழ் உள்ள ஆடைகளுக்கு வரி குறைந்தாலும் இத்தொகைக்கு மேற்பட்ட தொகையுள்ள ஆடைகளுக்கு கூடுதலாக 6% வரி செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் சிக்கி 46 பேர் இன்று ஒரே நாளில் உயிரிழந்துள்ளனர். காசா பகுதியை முழுவதுமாக ஆக்கிரமிக்கும் நோக்கில் அங்குள்ள மக்களை இஸ்ரேல் ராணுவம் ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்து வருகிறது. ஹமாஸ் இயக்கம் மீதான தாக்குதல் என கூறி பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், முகாம்கள், குடியிருப்புகள் என அனைத்து கட்டடங்களையும் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் தரைமட்டமாக்கி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த போரில் குழந்தைகள் உட்பட 65,000க்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல் காசா மக்களை கதிகலங்க வைத்துள்ளது. ஏராளமானோரின் வீடுகள் குண்டுவீச்சால் தரைமட்டமாகியுள்ளன. இனியும் அதே இடத்தில் இருந்தால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என அஞ்சி தெற்கு பகுதிக்கு காசா மக்கள் இடம்பெயர தொடங்கியுள்ளனர். இதற்காக இடிந்து கிடக்கும் வீட்டிலிருந்து கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் வெளியேறி வருகின்றனர். புதிய இடத்தில் தங்கள் எதிர்காலம் என்ன என்றும் அவர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கையில் ஒரு பொம்மையுடன் குழந்தை இஸ்ரேலின் குண்டு துளைத்த சுவரின் வழியாக சுக்குநூறாய் உடைந்து கிடக்கும் வீடுகளை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார் சின்னஞ்சிறிய சிறுமி. உலகின் எந்த குழந்தையும் இந்த வயதில் பார்த்திடக்கூடாத ஒரு கொடிய நிகழ்வை எந்த சலனமும் இல்லாமல் பார்க்கும் அந்த சிறுமியின் சிறு அமைதி காண்போரை அமைதி இழக்கச் செய்கிறது. சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வரும் இந்த காணொளி சத்தமில்லாமல் எத்தனையோ கேள்விகளை உலக சமுதாயத்தை நோக்கி கேட்கிறது. கடந்த சனிக்கிழமை ஏதென்ஸில் உள்ள கிரேக்க நாடாளுமன்றத்திற்கு வெளியே இஸ்ரேலின் காசா நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான மக்கள் பேரணி நடத்தினர்.
அப்போது பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி அவர்களுக்கு ஆதரவாக கோஷமிட்டனர். இஸ்ரேலின் முக்கிய நகரமான டெல் அவிவ் உடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்க வேண்டும் என கிரேக்க அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர். காசா மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவதற்கு எதிராக போப் 14ஆம் லியோ குரல் கொடுத்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் கூடிய மக்கள் மத்தியில் பேசிய அவர், வன்முறை, வலுக்கட்டாயமாக வெளியேற்றுதல், பழிவாங்குதல் போன்றவற்றால் எதிர்காலத்தை கட்டமைக்க இயலாது என குறிப்பிட்டார். மக்களுக்கு அமைதியே முதல் தேவை, அதை உண்மையாக விரும்புவோர் அதற்காக உழைப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடியில் அமையவுள்ள கப்பல் கட்டும் தளங்கள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பதிவில் அவர், கப்பற்கலையில் தமிழரின் பெருமை, வரலாற்றை சங்க பாடல்கள் சொல்லும் என தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 55,000 பேர் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் 2 கப்பல் கட்டும் தளங்கள் அமைய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இவை தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு புதியதொரு அடித்தளமாக அமையும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை சேலத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்தார். பின்னர் பேட்டியளித்த நயினார் நாகேந்திரன், மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடைபெற்றதாகவும், செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்தது தொடர்பாக எதுவும் பேசவில்லை எனவும் கூறினார். தினகரன், பன்னீர்செல்வம் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார்களா என்ற கேள்விக்கு அதனை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என பதிலளித்தார். அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய விருப்பம் எனவும் குறிப்பிட்டார். அணிகள் இணைப்பு, அதே போன்று அவர் டெல்லியில போய் அமித்ஷா சந்திச்சு வந்தாரு. இது தொடர்பா ஏதோ முடிவு நாங்க அது பற்றி எதுமான கருத்து நாங்க பேசிக்கிட்டாங்க. அதாவது அது பத்தி நீங்க அவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க. அவங்க அதுல இருந்து வெளியே போயிருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அதை பத்தி இப்ப டிடிவி தினகரன் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவா போய் ஒரு கருத்து சொல்லிட்டு வராரு. ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து அவங்க உள்ளார அரசியல்ல வந்து நான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு, நிரந்தரமா யாரும் கருத்து ஆதரிச்சும் எதிர்த்தும் பேச முடியாது. ஒரு சமயத்தில் அவங்களே சொன்னாங்க யூபிஎஸ் முதலமைச்சராக வருவதற்கு நான் பிரச்சாரம் செய்யணும்னு சொன்னாங்க. இப்ப அதுல இருந்து அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால அதை பத்தி கருத்து நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தாவிக்கு இடையேதான் போட்டி என நடிகர் விஜய் கூறினாலும் மக்கள் கருத்து வேறாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். எடப்பாடி பயணியர் மாளிகையில் கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளதால் அது குறித்து தம்மிடம் ஆலோசித்ததாக தெரிவித்தார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கும் தாவிகவுக்கும் இடையேதான் போட்டி என விஜய் கூறியது அவரது கருத்து என பழனிசாமி குறிப்பிட்டார். அவர் மாநாட்டுக்கு போறாரு, அவர் பேசுறாரு. அதான் என்ன கேட்டு அவருடைய கருத்து, மக்களுடைய கருத்து வேற இல்லை. தாவேக தலைவர் விஜய் பொத்தாம் பொதுவாக அனைவரையும் விமர்சிப்பது அவர் மீதான நம்பிக்கையை கேள்விக்கு உள்ளாக்குவதாக மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் எதிர்க்கட்சியாக செயல்பட நினைப்பதாக குறிப்பிட்டார். குறிப்பாக முதல்வரின் வெளிநாட்டு பயணம் குறித்து அவர் கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய உள்ள நிறுவனங்கள் குறித்த தரவுகளுடன் முதல்வர் பதில் கூறியுள்ளதையும் துரை வைகோ சுட்டிக்காட்டினார். விமர்சனம் செய்யறாரு. ஒரு எதிர்க்கட்சி ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக வந்து அவர் விமர்சனத்துக்கு உண்டான அவருக்கு முழுமையான அந்த சுதந்திரம் இருக்கு. அதெல்லாம் வந்து இது கிடையாது. ஆனால் எது சொல்லணும், குறைபாடுகள் இருக்கிறத சுட்டி காமிக்கிற தவறு கிடையாது. 19 எல்லாத்தையுமே சொல்றது வந்து உங்களை மாதிரி பத்திரிகைக்கார ஊடகங்களுக்கு நாளடைவில் பொறுத்த வரைக்கும் அவருடைய நம்பகத்தன்மை குறையும். விஜயிடம் கொள்கை தெளிவு இல்லை என காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் விமர்சித்துள்ளார். சென்னை ஆவடியில் வாக்கு திருட்டு குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் மாண்பின்றி விஜய் பேசுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றார். விஜய் தன்னுடைய எண்ணத்தை வெளியிட்டு வந்தாலும் அந்த கொள்கையை சார்ந்து இருக்கிறார் என்பதில் அவரிடம் தெளிவு இல்லை என்றும் சசிகாந்த் செந்தில் கூறினார். ஆரம்பத்திலிருந்தே அவருடைய பேச்சு வந்து ஒரு அரசியல்ல ஒரு குறைந்தபட்ச மாண்புன்னு சொல்லுவோம்.
அது இல்லாத ஒரு ஒரு குறையாகவே பார்க்க முடியுது. இந்த மாதிரி போக்கை வந்து தமிழக மக்கள் என்னைக்குமே ஏத்துக்கிட்டதும் இல்லை. அவர் இந்த மாதிரி பேசினா அதை ஒத்துக்க போறதும் கிடையாது. கூடும் கூட்டம் ஓட்டாக மாறாது என்பது விஜய்க்கு மட்டுமல்ல தமக்கும் பொருந்தும் என மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். சென்னை ஆரியபுரத்தில் கட்சியின் விழுப்புரம் மண்டல நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாதா சாஹேப் பால்கே விருது தமக்கு கிடைக்கவில்லை என யாரும் ஆதங்கப்படக்கூடாது என்றார். விஜய்க்கு கூடும் கூட்டம் ஓட்டாக மாறாது என்று கூறிய அவர், தாம் உட்பட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அது பொருந்தும் எனவும் கூறினார். நல்ல பாதையில் செல்லுங்கள், தைரியமாக முன்னேறுங்கள், மக்களுக்காக செய்யுங்கள் என்பதுதான் நான் எல்லா அரசியல்வாதிக்கும் வைக்கிற வேண்டுகோள். நான் வெறும் சிட்டிசனா இருந்தாலும் அப்படித்தான் வச்சிருப்பேன். சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அணைக்கட்டில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கனஅடி நீர் திறக்கப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவான 119 அடியில் தற்போது 114 அடி தண்ணீர் நிரம்பியுள்ளது. அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதனால் குறிஞ்சலாறு, மலட்டாறு மற்றும் ராகவன் கால்வாய்களில் நீர்வரத்து அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயம் ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் ஆந்திராவில் பெய்து வரும் கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் பகுதிகளில் பாலாறு இரு கரைகளையும் தொட்டபடி பாய்ந்து செல்கிறது. வாணியம்பாடி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சிகள் பார்ப்போரை வியக்க வைக்கிறது. பாலாற்றில் வெள்ளம் சீறி பாய்ந்து செல்வதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர பகுதிக்குள் இரவு நேரத்தில் கரடி உலா வந்ததால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். நகரப்பகுதிக்குள் கரடி நடமாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சில நாட்களுக்கு முன்பு பழைய குற்றாலம் சாலையில் கரடி ஒன்று உலா வந்த நிலையில் தற்போது மக்கள் வசிக்கும் பகுதிக்குள்ளேயே வந்துள்ளது. புளியங்குடியில் சமீபத்தில் 3 பெண்களை கரடி தாக்கிய நிலையில் இந்த சம்பவம் பொதுமக்களிடையே மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் கரடியின் கால் தடங்களை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகர்கள் மீது யூடியூபில் அவதூறு பரப்பும் சிலருக்கு நடிகர் சங்கம் முடிவு கட்ட வேண்டும் என நகைச்சுவை நடிகர் வடிவேலு கோரிக்கை விடுத்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற அவர் சினிமாவை சிலர் சீரழித்து வருவதாக சாடினார். காசு கொடுத்து எதிர்மறையான விமர்சனங்கள் பரப்பப்படுவதாகவும் அவர்கள் மீது நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் இணைந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கேரள மாநிலம் மூணாறில் நடைபெற்ற திரைப்பட படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட விபத்தில் நடிகர் ஜோஜு ஜார்ஜ் காயமடைந்தார். மூணாறில் வரவு படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் சூழலில் படப்பிடிப்பு தளத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த ஜீப் தலையார் அருகே கவிழ்ந்தது. இந்த விபத்தில் நடிகர் ஜோஜு ஜார்ஜ் உட்பட 4 பேர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை பார்க்கலாம். பிரசாந்த் கிஷோர் போலி பெயர்களில் நிறுவனங்களை உருவாக்கி நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. பீகாரில் அவர் தொடங்கியுள்ள கட்சி முறைகேடுகளை செய்யும் நோக்கில் தொடங்கப்பட்ட அரசியல் புத்தாக்க நிறுவனம் எனவும் பாஜக விமர்சித்துள்ளது.
பீகார் துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரியின் கல்வி தகுதி குறித்து பிரசாந்த் கிஷோர் கேள்வி எழுப்பியிருந்ததோடு அம்மாநில பேரவைத் தேர்தல் பரப்புரையில் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி அதிர்வுகளை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியின் போது உயிரிழந்த அஸ்ஸாம் பாடகர் ஜூபின் கார்கின் உடலுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். சொந்த ஊரான அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்திக்கு கொண்டுவரப்பட்ட பாடகர் ஜூபின் கார்கின் உடல் சுமார் 25 கிலோமீட்டருக்கு அவரது இல்லம் வரை ஆம்புலன்ஸில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அப்போது சாலை நெடுக திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கானோர் மலர்களை தூவியும் கைகூப்பி பிரார்த்தனை செய்தும் அஞ்சலி செலுத்தினர். பாடகர் ஜூபின் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக 40 மொழிகளில் சுமார் 38,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நாளை தொடங்குகிறது. அக்டோபர் 7ஆம் தேதி வரை நடைபெறும் கணக்கெடுப்பில் 1,75,000 பேர் ஈடுபடுத்தப்படுவார்கள். 2 கோடி குடும்பங்களின் சமூக பொருளாதார நிலை குறித்து விரிவான விவரங்கள் இந்த கணக்கெடுப்பில் சேகரிக்கப்படுகின்றன. மொத்தம் 60 கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. 2015ஆம் ஆண்டே சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தபோதும் அதில் கிடைத்த விவரங்கள் உண்மையை பிரதிபலிக்கவில்லை என பல சாதி அமைப்புகள் விமர்சித்தன. இதனையடுத்து தற்போது அறிவியல் ரீதியில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடைமுறை நாளை முதல் அமலாகும் நிலையில் அது தொடர்பான சந்தேகங்களுக்கு தீர்வு காண தொலைபேசி எண் வெளியிடப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அறிய இலவச தொலைபேசி எண்ணை மத்திய அரசு அறிவித்துள்ளது. 1915 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தமிழ் உள்ளிட்ட 16 மொழிகளில் விளக்கத்தை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பான புகார்களை அளிக்க INGRAM வலைதளத்தில் தெரிவிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகத்தின் வலைதளமான ஜிஎஸ்டி தொடர்பான முறையீடுகளுக்கு என தனி பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாலஸ்தீன அரசை உலக நாடுகள் அங்கீகரிப்பது காசா இனப்படுகொலையை நிறுத்தாது என கத்தார் பேராசிரியர் முகமது எல்மாஸ்ரி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் போரை நிறுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்காமல் தாங்களும் ஏதாவது செய்கிறோம் என காட்டிக்கொள்வதற்காகவே மேற்கத்திய நாடுகள் இவ்வாறு அறிவிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே 140க்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீன அரசை அங்கீகரித்துள்ளதாகவும் உண்மையில் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் இஸ்ரேலுக்கான வான்வெளியை மூடுவது, பொருளாதார மற்றும் ராஜதந்திர உறவுகளை துண்டிப்பது, அமைதி படையை அனுப்புவது போன்றவற்றை செய்யலாமே என்றும் பேராசிரியர் முகமது எல்மாஸ்ரி கூறியுள்ளார். காசா மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவதற்கு எதிராக போப் 14ஆம் லியோ குரல் கொடுத்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் கூடிய மக்கள் மத்தியில் பேசிய அவர், வன்முறை, வலுக்கட்டாயமாக வெளியேற்றுதல், பழிவாங்குதல் போன்றவற்றால் எதிர்காலத்தை கட்டமைக்க இயலாது என குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு அமைதியே முதல் தேவை, அதை உண்மையாக விரும்புவோர் அதற்காக உழைப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். ஆலந்து தொகுதியில் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்களை நீக்க முயன்ற புகாரை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை கர்நாடக அரசு அமைத்துள்ளது. 2023 சட்டப்பேரவைத் தேர்தலில் கலபுர்கியின் ஆலந்து தொகுதியில் வென்ற காங்கிரசின் PR பாட்டீல் வாக்காளர் பட்டியலிலிருந்து 6018 பெயர்களை நீக்க சதி நடந்ததாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் சாப்ட்வேரை பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர்களை தனிநபர்கள் நீக்குவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து CIT கூடுதல் DGP PK சிங், IPS அதிகாரிகள் சைதுல் அதாவத், சுபன்விதா ஆகியோர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை கர்நாடக அரசு அமைத்துள்ளது.